ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யசோதனிக். தளபதியோட தமிழக வெற்றி கழகத்திற்காக மொத்தம் 3 கொடிகள் தயாராக இருக்கான். அதுல ஒரு கொடியை தளபதி அவர்கள் சாய்ஸ் பண்ண உடனே அதுக்கான அறிவிப்பு வருமா? பட் ஆனா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் வருமா? த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பும் வரக்கூடாதுன்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காராம். ஸோ இது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா இந்த ஒரு 25 டேஸ் மூவிலேயே போக்கஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு போல தளபதி. அண்ட் நேத்துல இருந்தே டெய்லியும் படத்தோட அப்டேட்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது நேத்து பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் போஸ்டர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பீக் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ரீசனா வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது மாதிரியே மூவி ரிலீஸ் வரைக்கும் டெய்லி ஒரு அப்டேட் விடலாம். நெக்ஸ்ட் கியூபிக்கான ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஓடிடிக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர். ஸோ இனிமேல் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திருவிழா தான். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்க்கிறது ட்ரைலருக்கான அப்டேட் தான். ஏன்னா ஆகஸ்ட் 15th ட்ரைலர் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால எப்படியும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல வந்துடும். மேபி ட்ரைலர் ரிலீஸ் டேட் தள்ளி போனா மட்டும் தான் வராது. ஸோ இந்த போஸ்டர் மாதிரியே ட்ரைலரும் பயங்கர பாசிட்டிவா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே நண்பா, ஒருவேளையா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வைப் ஸ்டார்ட் ஆகிட்டு செப்டம்பர் 5 வரைக்கும் மஜா தான். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி படத்தை அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.